இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரையை வச்சு பிரியாணி செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடணும். ஒரு கைப்பிடிக்க அளவுக்கு முருங்கைக்கீரையை கழுவி மிக்ஸரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் புதினா இலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு இன்னொரு மிக்ஸரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி வச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி நல்லா வதக்கணும். வதங்கினதும் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேசி அதோட நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை இதோடு எடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கணும் வச்சுருங்க. வதங்கினதும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கும் போதில் பிரியாணி அரிசி தண்ணி அந்த 1.5 டம்ளர் தண்ணி இதோடு சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும்போது இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு அரிசியும் இதோடு சேர்க்கணும். நல்லா வெந்து வரும்போது ஒரு அரை எலுமிச்சம்பழம் கொஞ்சம் தாராளமாக நெய் எல்லாம் சேர்த்து இறக்குங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த சந்திக்கலாமா? பாய் மக்களே.